ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் கிராஸ் லோடர் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு லீஃப் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் ஷேப்பில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நீடில் வச்சு ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லாங்காக எடுத்து இங்கே நீடில் விட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அகைன் எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு குத்திட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்குள்ளேயே தாங்க இருக்கணும். அதை விட்டு தாண்டி நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப்பே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் நீடில் த்ரெட்லேருந்து எடுக்கும் போதே பார்த்து ப்ராப்பராக அந்த ஷேப்குள்ளேயே எடுங்க. அகைன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டவுன் சைடில் ஒரு நீடில் குத்தி எடுக்கும் போது அதுக்கு கீழே டவுன் சைடில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இதில் ஸ்டிச் போடும்போது அதுக்கு மேலே அப் சைடில் அப்வர்ட் சைடில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம போட்டுக்கிட்டு வர போகிறோம். மேலே போடும்போது அப்வர்ட் டைரக்ஷனில் லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் நம்ம கீழே ஸ்டிச் போடும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். இதே தான் நம்ம ருட்டீனாக த்ரூ அவுட் இந்த லீஃப் ஸ்டிச்சுக்கு போட்டுக்கிட்டு வர போகிறோம். ஸோ இந்த லீஃப் கிராஸ் லோடர் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸில் ஒரு ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரி எதனா ஒரு லீஃப் ஷேப் கொடுக்கும்போது அதுக்கு ஃபில்லிங்க்கு இந்த டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போது கொஞ்சம் தான் இருக்குது ஃபில்லிங். இதுக்கடுத்து இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். நீங்கள் வேணும்னா சுகர் பீட்லேயும் இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கூட போட்டுட்டு வரலாம். இந்த செயின் ஸ்டிச் சுற்றி நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் போடலாம், இல்லைன்னா சுகர் பீட்ஸில் ட்ரை பண்ணலாம், இல்லை ஜர்தோசியில் கூட நீங்கள் இதை அதில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் லீஃப் ஃபில்லிங் ஃபிஷ் போன் ஸ்டிச்லாம் எப்படி போடுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச் ஃபில்லிங் எண்ட் ஆகிறதுலேருந்து அப்படியே அதோட அவுட்லைன் சுற்றி அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு வரணுங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கீழே எண்டு நாட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம சேனலில் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் தாங்க 1 by 1 போட்டுக்கிட்டு வரும். அந்த பேசிஸில் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்குங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆரி ஈஸி.